லங்கையில் ராமன் இருந்த போதே வீடணன் வந்து சரணாகதி அடைந்து விட்டான் என்றால் சரணாகதி தத்துவத்தினுடைய அடிப்படை வீடனிடம் இருந்ததே. அறத்துக்காக போராடினானே அவன்தானே திலகம் என்று அந்த அணி சொன்னதில் என்ன தவறு? ஆனால் ஒன்று நமக்கு தேவையில்லாம இப்ப மகாபாரதம் ஞாபகத்துக்கு வரும். மகாபாரதத்தில் வீடனனுக்கு நேர்ந்த அதே நெருக்கடி விதுரனுக்கு நேர்ந்தது. அதே நெருக்கடி. வீடனன் அறிவுரை சொல்வதெல்லாம் சொல்லிட்டு அண்ணன் கேட்கல. இப்ப அண்ணனோட இருக்கிறதா அங்க போறதா? இதே நெருக்கடி விதுரனுக்கு வந்தது. சொல்ல வேண்டிய அறிவுரை எல்லாம் சொன்னான். துரியோதனன் கேட்கவில்லை. துரியோதனன். அப்ப விதுரன் என்ன செய்திருக்கலாம்? பாண்டவர்களோடு போய் சேர்ந்திருக்கலாம். ஏன்னா மனம் அங்கதான் இருக்கு. விதுரன் கௌரவர்களோடும் இல்லாமல் பாண்டவர்களோடும் இல்லாமல் காட்டுக்கு போனான் என்று மகாபாரதம் சொல்லுகிறது. காட்டுக்கு போன விதுரன் என்ன செஞ்சான்னு நமக்கு கேள்வி வருமா வராதா? காட்டுக்கு போயிட்டா என்ன செஞ்சான்? வாயிலே கூழாங்கற்களை அடக்கி கொண்டு விதுரன் இருந்தான் என்று வியாசர் எழுதுகிறார். வாழ்நாள் முழுவதும் பேசிக்கொண்டிருந்தவன் விதுரன். ஏன்? அவன் தான் தலைமை அமைச்சர். அமைச்சர் என்பவர் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாழ்நாள் முழுக்க மகாபாரதத்தில் ஓயாம பேசினது யாரா? விதுரன் தான். விதுரன் நீதி என்ன இருக்கு. ஆனால் இந்த பக்கத்துல நிக்க முடியாது. ஏன்னா இங்க அறம் இல்லை. அங்க அறம் இருக்க போறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா அங்க நான் போயிட்டேன்னா இங்க இருக்கிற எங்க அண்ணனை நான் விட்டு கொடுத்ததா ஆயிடும். அங்கேயும் போல இங்கேயும் போலவே காட்டுக்கு போய் ஒரு சொல் கூட வாயிலிருந்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக வாய் நிறைய கூழாங்கற்களை அடக்கி கொண்டு விதுரனுடைய வாழ்நாள் அங்கேயே முடிந்தது என்று வியாசர் எழுதுவது எந்த காரணத்தினாலும் எனக்கு இப்போது நினைவுக்கு வருகிறது. ராமனிடம் சரணடைந்து விட்டாய். மனத்தால் சரணடைந்தால் ராமன் ஏற்றுக்கொள்ள மாட்டானா? அந்த அணியிலே இருக்கிற அந்த பக்கத்தினுடைய எல்லா ரகசியங்களையும் வீடனன் சொன்னான் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு தீர்ப்பு சொல்லுகிற அளவு தகுதியுடைய நடுவர் நான் அல்ல. ஏனென்றால் வீடனன் பக்தன், ராமனுடைய பக்தன், ஆழ்வான். வீடன ஆழ்வான். அதனால இந்த ஃபைட்டிங் கிரவுண்டை விட வீடனன் ரொம்ப மேல இருக்கான்னு நான் சொல்லிட்டேன். இது சாதாரணமானவர்கள் சண்டை போடுகிற இடம். இங்க ஒரு கும்பகர்ணன் இருக்கலாம், ஒரு ராவணன் இருக்கலாம், இங்க ஒரு இந்திரஜித் இருக்கலாம், இங்க சூர்பனகை இருக்கலாம். இவங்கள்லாம் இருக்கிற இடத்துல வீடனுக்கு இடல. அவன் இருக்க வேண்டிய இடம் மிக 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 உயர்ந்த இடம். ஏன்? ராமனுக்கு அவனுடைய காலிலே சரணாகதி அடைந்து விபீஷண ஆழ்வார் என்று வைணவத்தால் போற்றப்படுகிறவரை இவங்களோட மோத விடக்கூடாது. தெருவில் 4 பையன் கிரிக்கெட் விளையாடுற இடத்துல சச்சின் டெண்டுல்கர் வந்து விளையாடக்கூடாது. நம்ம தலை தோனி கூட அங்க விளையாடக்கூடாது. மிக உயர்ந்தவர். அதனால் இந்த விவாதத்தில் வீடனனுக்கு நிகர் யாருமே இல்லை. ஆனால் இலங்கை என்ற சிமிழிலே அடைக்கப்பட வேண்டியவர் அல்ல வீடனன். அவன் பக்தி என்ற சாம்ராஜ்யத்தில் கரை கடந்து உலகம் கடந்து பிரபஞ்சத்தை கடந்து நிற்கக்கூடிய மாபெரும் பக்தன் என்பதனால் இந்த கான்டெஸ்ட்ல இருந்து அவரை உயர்த்தி வைக்கிறேன். அவரை தள்ளி வைக்க முடியாது, அவரை உயர்த்தி வைக்கிறேன். பாக்கி இருக்கிறது 2 பேர், கும்பகர்ணனும் இந்திரஜித்தும். இந்த 2 பேர்ல இலங்கையின் திலகம் யார்? கும்பன் என்னதான் செய்யல? கும்பன் என்ன ரொம்ப அழகா அவங்க சொன்னாங்க. உரைக்கிற மாதிரி கேள்வி கேட்ட ஆளு எங்க கும்பகர்ணன். உரைக்கிற மாதிரி கேள்வி கேட்ட அந்த நான் முன்னாடியே சொன்னேன், இருந்தாலும் திரும்ப சொல்றேன். பேசுவது மானமிடை, பேணுவது காமம். என்ன சொல்லுங்க. அவன் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவன் கம்பெனி எழுதிட்டு போயிட்டான். நம்ம அதை வச்சுக்கிட்டு ஒரு வாழ்நாளையே வாழ்ந்துடலாம். அவங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வரும். சில பேர்கிட்ட பணிஞ்சு போனாதான் நமக்கு வேலை நடக்கும். சில பேர் காலில் விழுந்தா நம்ம நினைக்கிறது நடந்துடும். நம்ம மனசுல ஒரு சின்ன குரல் சொல்லும், அதுக்குன்னு போய் காலியா விழுவ? யார் விழல, ரகசியமா போய் காலில் விழுந்துட்டா? அப்படிதானங்க நம்ம முடிவு எடுக்கிறோம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்தது இல்லையா வாழ்க்கையில்? உங்க மானம் தடுக்கிறது. சை, அவன் காலில் போய் விழுந்தாதான் வேலை நடக்கும். யாரு விழல, பார்க்காம போய் விழுந்துட்டு வந்துடலாம் என்று டைலமா வந்தா ஒரு வார்த்தை என்ன வச்சுக்கோங்க, காலில் போய் விழமாட்டீங்க. கும்பிட்டு வாழ்கிலேன் யான் குற்றையும் மாடல் கொண்டு. கும்பிட்டு வாழ்ந்து கிடைக்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாடா? ஒருத்தனை போய் நான் மதிக்காத ஒருத்தனோட காலில் விழுந்துதான் எனக்கு ஒன்று கிடைக்குதுன்னா அதுக்கப்புறமும் நான் போய் விழுந்தேன்னா மானம் என்ற சொல்லுக்கு என்னடா பொருள்? இந்த ஒரு சொல்லை வைத்து ஒரு வாழ்நாளை வாழ்ந்து விட முடியும் என்றால் அது கும்பகர்ணனால் தான் முடியும்.
அண்ணன்ட்ட கேட்குறான், பேசுவது மானமிடை பேணுவது காமம். சமீபத்தில் நடந்தது, நீங்களாம் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருப்பீங்க. அமெரிக்காவில் ஒரு கான்சர்ட் நடந்தது, ஒரு மியூசிக் ப்ரோக்ராம், கோல் பிளே கான்சர்ட் நடந்துட்டுருக்கு. அந்த பாடுறவர் என்ன பண்ணுறாரு, ஆடியன்ஸ் எல்லாம் இருட்டில் இருக்காங்க பாருங்கள். நம்ம இலக்கிய கூட்டத்தில் தான் வெளிச்சத்தில் ஆடியன்ஸை வச்சுருக்கோம். ஓகே, எல்லாத்துலையும் இருட்டில் போட்டு அமுக்குறாங்க, சினிமா தேட்டர் மாதிரி. ஆடியன்ஸ்லாம் இருட்டில் இருக்காங்க. இந்த தம்பி, இந்த மாதிரி லைட் போடுற தம்பி சும்மா ஜாலிக்கு அங்கங்கே லைட் அடிக்கு. அதில் 2 பேர் மாட்டினாங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணு, கொஞ்சம் நெருக்கமாக இருந்தாங்க. அவங்க மேலே லைட் அடித்த உடனே அந்த அம்மா மூஞ்சியை திருப்பிக்குது, அந்த ஆள் இப்போ டேபிள் கீழே போயிட்டார். பார்த்தீங்களா இல்லையாங்க, அமெரிக்காவில் நடந்தது. அந்த ஆள் டேபிள் ஏன் அப்படி விலைக்கு ஓடினாங்கன்னா, அவங்க நெருக்கமாக இருந்தாங்களே தவிர கணவன் மனைவி இல்லை அவங்க. அதனால் அவர் ஒரு பெரும் நிறுவனத்தினுடைய தலைவர். அந்த நிறுவனம் அவரை பதவியிலிருந்து நீக்கியது. அவருடைய மனைவி அவரை விவாகரத்து செய்வதாக சொல்லிவிட்டு, இந்த அம்மாவுக்கும் அந்த மாதிரி குடும்பத்திலையும் பிரச்சனை வந்தது, வேலையிலேருந்து நீக்கிட்டாங்க. ஒரு காமம் என்பது என்ன, ஒரு சிறுநேர மயக்கம் இல்லை, ஆனால் நீ அதுக்குள்ளே போயிட்டா வாழ்நாள் பழி உன்னை தொடரும். அதுதானே கும்பகர்ணன் சொன்னான், பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானிடரை நன்று நம் கொற்றம். நிறுவனத்தில் இருக்கிறவங்க, பெரும் பதவியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த அட்வைஸை கொஞ்சம் கூட ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அப்படி இருப்பவர்களை பார்த்து கும்பன் சொன்ன வார்த்தை காலத்துக்கும் நிற்கவில்லையா? அப்போ கும்பன் எவ்வளவு பெரிய திலகம் அப்படின்னு அவங்க கேட்டதில் என்னங்க தப்பு? அவன் சரணடையலையே, அவன் கடைசி மட்டும் சண்டை தானே போட்டான். அப்போ கும்பன் தானே திலகம் என்றால், ஒரே ஒரு இடத்துல எனக்கு சின்ன கேள்வி, ஒரே ஒரு இடத்துல சின்ன கேள்வி. அண்ணனை பார்த்து கும்பன் திட்டுறான், சிட்டர் செயல் செய்தில் குலச்சிறுமை செய்த. நம்ம குலத்துக்கே உன்னால பழி வந்ததுடா. மட்டு அவள் மலர் கூந்தலினாலே இனி மன்னா. இந்த இடத்த படிக்கும்போது நல்லா படிக்கணுங்க, நம்ம அப்படியெல்லாம் படிக்கக்கூடாது கம்பனை, அது ஒரு காட்சி. மட்டு அவள் கூந்தலினாலை மன்னா இனி விட்டிடு, இதுதான் கும்பகர்ணன் சொல்ல வந்தேன். ஏன்னா முதல் வரியை பார்த்தா 2வது வரியை நம்ம கெஸ் பண்ண முடியும் தானே. சிட்டர் செயல் செய்தில்லை குலச்சிறுமை செய்தாய், மட்டு அவள் கூந்தலாளை மன்னா இனி என்ன சொல்லணும், விட்டுடு, அப்படிதானே சொல்லணும். ஆனா விட்டிடுன்னு சொல்லிட்டு அடுத்த லைனை கம்பன் போட்டான், விட்டிடுது மேல் எளியமாகும். இதுக்கு நடுவில் என்ன நடந்தது? விட்டுடுன்னு சொல்ல வந்தவன் இனிமே விட்டா மரியாதையா இருக்காதுன்னு ஏன் மாத்தினான்? எளியம் யாம்னா என்ன, நமக்கு மானக்கேடாயிட்டு மரியாதை. என்னடா மரியாதை, இன்னொருத்த மனைவியை கொண்டு வந்து வச்சிருக்கா, அதில் போகாத மரியாதையா அவளை திரும்பி கொண்டு விட்டா உனக்கு போகும். அப்போ 2த்துக்கு நடுவில் என்ன நடந்தது? ராவணனுடைய முகம் திரிந்தது. இதை கம்பன் எழுதலை, ஆனால் படிக்கிறவர்களுடைய புத்திசாலித்தனத்தை நம்பி கம்பன் இதை எழுதாமல் விட்டான். நீ புரிஞ்சுக்க, சிட்டர் செயல் செய்தனே குலச்சிறுமை செய்தாய், இவ்வளவு திட்டு மட்டு அவள் கூந்தலினாலே மன்னா இனி விட்டிடு மேல் எளியம் யாம்னா என்ன அர்த்தம்? அண்ணனுடைய முகம் கடுமையா மாறின உடனே கும்பகர்ணன் பிளேட்டை மாத்திட்டான்னு அர்த்தம். என்ன சொல்லிட்டான், இனிமே விட்டா மரியாதை ஆகாது, சரி எல்லாரும் போய் சாவும். அதைத்தான் இவங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க. இது என்னங்க பெரிய வீரம், இது எல்லாரும் போய் சாவும், எல்லாரும் போய் சாவும், கூட்டமாக போய். இந்த பழைய கால தமிழ் சினிமாலாம் கடைசி சீனில் எல்லாரும் கட்டி பிடிச்சி அழுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், கீழே சுபம் எல்லாம் கட்டி பிடிச்சி ஓன்னு அழும். அது மாதிரி எல்லாரும் போய் சாவும், எல்லாரும் போய் சாவும். அது வாழ்க்கை அல்லவே, வாழ்வதற்கான முறை அது அல்லவே. அப்போ கடைசி வரை நின்று போராடினான் கும்பனை, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். ஆனால் இந்த ஒரு இடத்துல திரிபு, அதே மாதிரி முக்கிலா முகம் என்று முனிவரும் தேவரும் முனிவர். அதனால் என்னோட முகத்தை வெளியில் காட்டாத, கடலில் போட. நீ தான் வீரத்தில் சிறந்தவனாச்சே, உன் முகம் சிதைவது தானே வீரனுக்கு அழகு. என் முகத்தை பார்த்து எல்லாரும் கேலி பண்ணுவாங்கன்னா, அப்போது கும்பகர்ணனை போன்ற கதாபாத்திரத்தை கம்பன் நினைத்தால் கூட இனிமேல் படைக்க முடியாது. அப்படி கம்பன் படைத்தான். வான்மீகி காட்டுகிற கும்பன் இது எதுவுமே கிடையாது. கம்பன் படைத்த கும்பன் தான் இப்படி நிற்கிறான். ஆனால் ஒரு இடத்திலே சிறு சறுக்கல். எனவே பெருமக்களே, இந்திரஜித்தை பற்றி சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது? அவன் செய்தது சரியா என்றால் சரியில்லை. அவன் செய்தது முழுக்க தவறு. ஏன், என்ன தவறு? அப்பா ஆசைப்பட்டார். அயோத்தியிலே தந்தை மகனுக்காக உயிர் விட்டார், இலங்கையிலே மகன் தந்தைக்காக உயிர் விட்டான். அதுதானே நடந்தது. தந்தையினுடைய காம தீக்கு தன்னை ஆகுதியாக கொடுத்தவன் இந்திரஜித்.
அவனுக்கு அப்பா மேலே அவ்வளவு அன்பு அப்படின்னு இவங்க சொன்னதை முழுமையாக நான் ஏற்றுக்கவில்லை. அவனுக்கு அப்பா மேலே அன்பு என்பதை தாண்டி தன்னுடைய இனத்தினுடைய மானத்துக்காக வாழ்ந்தவன் இந்திரஜித். இனமானம் என்ற சொல் இந்திரஜித்துக்கு மாத்திரம்தான் பொருந்தும். எப்பேற்பட்ட வீரன் என்றால் அது ஒன்றை சொல்லி இன்னும் 2 நிமிடங்களில் முடித்து விடலாம். பேர்பட்ட வீரன்னா இந்திரஜித்து இந்திரனை போய் வென்ற கதையை அவங்க சொன்னாங்க. அப்போதான் இந்திரஜித்னு பேர் வந்தது. தேவர்களை செம்ம அடி அடிச்சிருக்கோம். அடின்னா அடி, உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடி அடி வாங்கி அது வீட்டுக்கு போனோன்னா வீட்டுக்காரமெல்லாம் பார்த்து கேவலமாக சிரிச்சிருக்கு. நீலாம் ஒரு தேவன்னு பேர் வச்சிட்ருக்க, தேவர் உலகத்தை சேர்ந்தவன்னு பேர் வச்சிட்ருக்க, நீ இந்த அடி வாங்குறிய நீ அப்படின்னு வீட்டம்மாலாம் சிரிச்சிருக்கும் போல. இன்னைக்கு இறுதி போரில் இலக்குவனும் இந்திரஜித்தும் நிற்கிற போது தேவர்கள் எல்லாம் கையில் மலர் எடுத்துட்டு வந்தாங்க. பொற்பூவோட வந்தாங்க. வெறும் பூ இல்லை, பொற்பூ. சும்மா வரல, வீட்டுக்காரமாக கூட்டிகிட்டு வந்தாங்க. நீ வா கூலி பாடம் ஃபர்ஸ்ட் ஷோக்கு போகலான்னு கூப்பிட்ற மாதிரி. எதுக்கு வீட்டுக்காரம்மா கூட்டிகிட்டு வரணும்? அன்னைக்கு என்ன ஒருத்தன் அடித்தான்ல அவனை இவன் அடிக்க போகிறான், அதை நீ பார்க்கவான்னு கூட்டிகிட்டு வந்துருக்கான். ஏன்னா எனக்கு இலக்குவன் தான் வெல்வான்னு தெரியும் அவங்களுக்கு. இலக்குவன் இந்திரஜித்தை கொல்ல போகிறான், முடிந்த முடிவு. அவ என்ன அடிச்ச ஆள் அடி வாங்கிறத பார்க்கறது ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. அடாடாடாடா, என்னால முடியலனால ஆள் வச்சாவது அடிப்பேன்ற ரேஞ்சுக்கு லக்ஷ்மணனை வச்சு வீட்டுக்கார் வா 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 இந்திரஜித் அடி வாங்க போறான், வா கையில பொறுப்போட நிற்கிறான். 2 பேருக்கும் போர் நடக்கிறது. இலக்குவன் என்ன பண்ணிட்டான், அவனுடைய தேரை பிடுங்கிட்டான், அவனோட குதிரையை பிடிங்கிட்டான், மாதலியை அதாவது தேர் ஓட்டுகிறவனை பிடிங்கிட்டான். அவனுக்கு பின்னாடி வில் வச்சிருக்கான் பாருங்க. அந்த வில் புட்டில் இருக்கிற வில் வற்றாத வில். அம்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த வில் புட்டில் அம்பு வந்துகிட்டே இருக்கும். அதுவும் அருந்து போச்சு. ஆனா இந்திரஜித்து தொடர்ந்து அம்புகளை இலக்குவன் மீது போட்டு கொண்டிருக்கிறான். இலக்குவனுக்கு புரியல, என்னடா அது, இவன் கை பின்னாடி இருக்கிற அந்த புட்டிலே இல்லை, இவனுக்கு அம்பு எங்க இருந்துடா கிடைக்குது? பக்கத்தில் யாராவது, பக்கத்தில் 8 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு எவனுமே இல்லை, அவன் தனியாக தான் நின்றுட்டு இருக்கான். அம்பு எங்க இருந்துடா வருதுன்னு பார்த்தான். இந்திரஜித் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் உடம்பின் மீது 1000 அம்புகள் தைத்திருந்தன. உடலில் தைத்திருந்த அம்பை பிடுங்கி இலக்குவன் மீது எரிந்து கொண்டிருந்தான் இந்திரஜித். உடலில் தைத்திருந்த அம்பை பிடுங்கி எரிகின்ற இந்திரஜித்தினுடைய வீரத்தை பார்த்து வேற யாரும் சொல்ல, கம்பன் சொல்லல, நான் சொல்லல, இவங்கள்லாம் சொல்லல, இலக்குவன் சொன்னான், இவனோடு எஞ்சும் ஆண் தொழில் என்று சொன்னான். இவனுக்கு பிறகு வீரன் கிடையாதுறான் சொன்னான். அண்ணல் சொன்னான். யாரு? இலக்குவன். போர் புரிந்து கொண்டிருக்கிற இலக்குவன் பகைவனுடைய வீரத்தை பார்த்து மெய் சிலிர்த்து போய் சொன்னான். அண்ணல் சொன்னான், இவனோடு எஞ்சும் ஆண் தொழில் என்றான். இதை பார்த்துட்டு மேல இருந்த தேவர்கள்லாம் இந்திரஜித்தினுடைய வீரத்தை பார்த்து லக்ஷ்மணன் மேல அந்த பொன் பூவை தூவுவதற்கு பதிலாக இந்திரஜித் மேலே அந்த பொன் பூவை தூவி விட்டார்கள். பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரமெல்லாம் வெஞ்சிருக்கும். எவன் ஒன்று அடிச்சானோ அவனுக்கே பூவை போட்டு விளங்குவியா நீ? ஆனா எப்பேற்பட்ட வீரம் என்றால் வீரரை யார் வியவாதார்? வீரரை யார் வியவாதார்? அவ்வளவு வீரமும் எதற்கென்றால் அப்பா செய்த தவறை மறைப்பதற்காக அல்ல, அப்பா தவறு செஞ்சார்னு கண்டிப்பதற்காக அல்ல. தவறு செய்யறான், நான் சொல்றேன், புரிஞ்சுக்க மாட்டேன்றான். ஆனா என்னுடைய இனத்தின் தலைவன் அவன் எனக்கு முன்னாடி எங்க அப்பா சாகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நின்றான். இந்திரஜித்தினுடைய கடைசி டயலாக் காப்பியத்தில் அவன் அப்புறம் போயிடுறான். கடைசி டயலாக், மன்னனை காமின். காவலர்கள்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க. மன்னனை காமின், நான் திரும்பி வரமாட்டேன்னு அவனுக்கு தெரியும். மன்னனை காமின் திரும்பி திரும்பி